நாளைக்கு உன்னோட அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் தங்கச்சிக்கு இந்த நாட்டுல இப்படி நடக்கும் பாரு. அப்போ இது மாதிரி சத்தம் போடுவீங்களா நாய்களா? அமைச்சர்கள்லாம் வருவாங்கன்னு தான் சொன்னாங்க. சினிமாக்காரங்க வருவாங்க. 2 சீரியல்ல நடிக்கிறவங்களும் வந்தாங்க. சொல்டா, யாரா அவளை அறிமுகப்படுத்தினது? எனக்கு யாரும் அறிமுகப்படுத்தி வைக்கல சார். அப்ப நீ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சியா? அலெக்ஸ், உங்க வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்து போச்சு. உங்க வயசுல யாருக்கும் நடக்கிற மாதிரியான ஒரு தப்பு இல்ல சார். நாங்க பொய்யெல்லாம் சொல்லல. நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க நிரபராதிங்க சார். நீங்க யாரையோ காப்பாத்துறதுக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லாம இவ்வளவு திமிரு உனக்கு? அலெக்ஸ் சார், இவங்கிட்ட இல்ல, அதோ அவங்கிட்ட கேளு. அவன் உண்மை என்னன்னு சொல்லுவான். சொல்லுடா, இவன் கூட உனக்கு எப்படி பழக்கம்? எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? எந்த மாதிரி உனக்கு பணத்தை கொடுத்தாங்க? சொல்லுடா, சொல்றா. இவங்களாம் அந்த ரூம்ல தான் எனக்கு பழக்கம். ஆ, அந்த பொண்ணை எப்படியாச்சும் ஹரிக்கு செட் பண்ணி கொடுத்தா எனக்கு 5000 ரூபாய் தரதா சொன்னாங்க. அதனால நீ செட் பண்ணி கொடுத்தியோ? ஆமா. சொன்ன காசை கொடுத்தாங்களா? இல்ல, அதனாலதான் நான் பிரச்சனையே பண்ணேன். ஓ, பொய்யோட சொல்ற போறோம். போதும் போதும் போதும். இப்படி வாங்க, வாங்க. நீங்க இப்படி வாங்க, நான் சொல்றேன். வாங்க. உட்காருங்க உட்காருங்க. நீங்க போய் டோமி கூட்டு வாங்க. சார், இவரோட பையன் டோமி பிரச்சனை நடந்த அன்னைக்கு பகல் முழுக்க ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்ததாகவும் பஸ் ஓனர்ஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டதாகவும் இவங்க சொல்கிறாங்களே, இது ஆர்டிஓ ஆஃபீஸோட ரெஜிஸ்டர். அப்புறம் எப்படி நீங்கள் டோமியை இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணீங்க? அந்த பொண்ணு முதல்ல சொன்ன பேர் டோமி தான் சார். இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பிடிச்சா புளியங்கொம்பா தான் பிடிப்பாங்க. அது தெரிஞ்ச கதை தானே. ஏதாவது பொய்ய சொல்லி பயந்தவங்க கிட்ட காசை வாங்குறது. நீ அவனை வெளிவிட்டுறியா? சார், அது நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யா. இந்த பொண்ணை தவிர வேற யாராவது இவன் பேரை சொன்னாங்களா? இல்லை சாட்சி ஏதாவது வச்சிருக்கியா? பின்ன எதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணணும் சொல்லு. அவனை அனுப்பிவிடியா. இந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். ஈரோட்ல இருந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு நீ எங்கடா போன? உண்மையை மட்டும்தான் சொல்லணும். பொய்ய சொன்னேன்னு தெரிஞ்சது உன் காலை கட்டி தலைகீழா தொங்க விட்டுருவேன். சொல்லு, எங்க போன? சேலத்துக்கு. அங்க வச்சுதான் எனக்கு ராஜம்மாவை தெரியும். சிக்னல் நல்லா இருக்கே. வா. இந்த இடம் நமக்கு புதுசுதானக்கா. உன்னோட பேர் என்ன? ரமணி. ரமணி. அழகான பொண்ணு. ராஜம்மாக்கா எங்க அம்மா சொந்தக்காரங்க தான். என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த போதுதான் நான் அக்காவை பார்த்தேன். அதிர்ஷ்டம். சும்மா போடா. அவன் பாட்டுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பான். அவனோட அம்மா எனக்கு அம்மாச்சி.
அவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான்? நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானடா. இந்த ஹோட்டலுக்கு எவ்வளவு காசு நீங்க கொடுத்தீங்க? எத்தனை நாள் ஆச்சு நீங்க அங்க இருந்து இங்க வந்து? என்னையோட சேர்த்து 5 நாள் ஆச்சு. ஏதோ வந்தது வந்துட்டீங்க. இனிமே அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆமாமா. ஒன்னும் இல்லைனாலும் இந்த பொண்ணுக்கு படிப்பு இருக்குல்ல, அவளுக்கு ஒரு வேலை நாம வாங்கி கொடுத்தா போதும். எனக்கு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தெரியும். அவங்க கிட்ட கேக்குறேன். எல்லாத்தையும் எடுத்து வை. நம்ம வீட்டுக்கு போலாமா? சரியா? வழிவிடுங்க, வழிவிடுங்க. அந்த ரூம்ல சர்வீஸ் பண்ணவங்கள தவிர மிச்சவங்களாம் பின்னாடி போங்க. உன் பேர் என்ன? வர்கீஸ் ஜோசப். வர்கீஸ், உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா? தெரியும். எப்படி, முன்னாடி பார்த்திருக்கியா? இல்லை, இங்கே தங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுமே. இந்த பொண்ணோட ரூமுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக எத்தனை வாட்டி போயிருக்க? அது கரெக்டாக சொல்லணுன்னா நிறைய வாட்டி போயிருக்கோம் சார். அங்கே வந்த கெஸ்ட்டுகளில் எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தமா? அங்கே நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க சார். எப்படி எப்படி வந்த உடனே சீக்கிரமா போயிட்டாங்களா? இந்த மாதிரி வர கெஸ்ட்டுக்கு யூஸ்வலா என்ன சர்வீஸ் பண்ணுவீங்க நார்மலா? சில பேர் லிக்கர் ஆர்டர் பண்ணுவாங்க, சில பேர் பீரு, சில பேர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. டிப்ஸ்லாம் கொடுப்பாங்களா? ஆமாம். அதிகமாக டிப்ஸ் யார் கொடுத்தா? அது வேலூர்லேருந்து வந்த அகஸ்டின் சார், வக்கீல்னு சொன்னார். அவர் 2000-3000 கொடுத்தாரு நிறைய தடவை. இந்த அட்வொகேட் அகஸ்டின் எத்தனை வாட்டி வந்து போயிருக்காரு? 3-4 தடவை வந்ததா ஞாபகம் இருக்கு. அப்போ அகஸ்டின் வக்கீல் கிட்ட இருந்து நிறைய பணம் நீ வாங்கியிருப்ப போல் இருக்க. இதுல யாரு சுவாமிநாதன்? நான் தான் சார். சாமிநாதன்கிற பேர்ல மேனேஜருக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கேடா சாமிநாதா. அப்படி என்னதான் உன் பேர்ல இருக்கிற கம்ப்ளைண்ட்னு தெரிஞ்சுக்கலாமா? டேய், உன் பேர்ல இங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்த கெஸ்ட் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருப்பா. அது என்னன்னு தான் நான் கேட்டேன். அது வந்து என்ன கேள்வி புரியலையா? மூடி இருந்த ரூம்ல ஒளிஞ்சு பார்த்தேன். அப்ப சாமிநாதன் என்னதான் அங்க பார்த்த? அது அந்த நேரத்துல அந்த ரூம்ல இருந்தது யாரு? பேரு தெரியல சார். அங்க அப்படி என்னதான் நடந்தது? நீயா சொல்றியா இல்ல நான் சொல்ல வைக்கவா? அந்த சாரும் இந்த பொண்ணும் சேர்ந்து. இந்த பொண்ணு சொல்லுடா. முதல்ல அந்த சார் இந்த பொண்ணை கையை பிடிச்சி மடியில் உட்கார வச்சாரு. மீதியெல்லாம் என் பொண்ணு சொல்லுவா சார். ஒளிஞ்சிருந்து பார்த்தா அவரை விட என் பொண்ணுக்கு தெரியும் சார். ஏய் மிஸ்டர், இதெல்லாம் கேஸை விசாரிக்கிற விதமாக்கும். இங்க நடந்துச்சுன்னு சொல்ற விஷயம் உண்மையான்னு எங்களுக்கும் தெரிஞ்சாகணும்ல. இதுல அவன் சம்மந்தப்பட்டிருக்கான் இவன் சம்மந்தப்பட்டிருக்கான்னு கேட்கறதுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது, தெரிஞ்சுக்க. 4-5 நாளாவே பத்திரிகைக்காரங்களையும் டிவிக்காரங்களையும் நானும் என் பொண்ணு நம்பிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, இங்க இருக்கிற இந்த பொண்ணு என் பொண்ணு சார். என் ரத்தத்துல பிறந்த பொண்ணு. லிசா சாமுவேலுக்கு ஒரு சதி நடந்திருக்குதுன்னு, வாழ்க்கை கையை மீறி போயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் 40 நாள் வரைக்கும் இந்த ராக்கெட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ ஏன் முயற்சி பண்ணல? வீட்டில் பொருளாதார பிரச்சனையினால இதை உனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டியா? இங்க பாரு லிசா, நீ ஏன் ஒரு வாட்டி கூட தப்பிக்க முயற்சி பண்ணல?
பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உங்களை ஜெபிக்கிறோம். குழந்தை என்பது கடவுளோட வரம். அது மட்டும் இல்லாத கடவுளோட அருள். சாமுவேலுக்கும் லில்லிக்கும் பிறந்த குழந்தைய உன் கால் பாதத்துல வச்சு வணங்குறோம். நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த சர்ச்சை இடத்த மாத்துங்க. இந்துவையும் இந்த ஊர்ல வாழ விடுங்க. இந்துவையும் வாழ விடுங்க. அரசாங்கம் இதுக்கு ஒத்துழைக்கணும். அரசாங்கம் இதுக்கு ஒத்துழைச்சே ஆகணும். முதலமைச்சர் நீதி வழங்கணும். முதலமைச்சர் நீதி வழங்கணும். மாதா கி ஜெய். பாரத் 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 மாதா கி ஜெய். அடிங்க சார், விடுங்க சார். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். சார் விடுங்க. நீதி வழங்கணும். அரசாங்கங்களுக்கு நீதி வழங்க வேண்டும். எனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை சார். நடந்தது எல்லாமே விதின்னு நினைச்சு நாங்க மறந்துடுறோம் சார். விசாரணைங்கிற பேர்ல என்னையும் என் பொண்ணையும் ரொம்பவே அலைய விட்டாங்க சார். என் பொண்ணு இந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு காட்சி பொருள் ஆயிட்டா. கேஸு கோர்ட்டுலாம் வேணாம் சார். நாங்க எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறோம். எங்களுக்கு நீதி வேண்டாம் சார். எங்களுக்கு இந்த போலீஸோட நீதியே வேண்டாம். நான் வேணும் உங்க காலில் விடுறேன் சார். சாமுவேல் மன்னிச்சிருங்க சார். அவன் ஏதோ ஒரு வருத்தத்துல சொல்லிட்டான். எங்களை மன்னிச்சிருங்க. இந்த கேஸை பார்க்குற அந்த போலீஸ்காரங்க கிட்ட என்னை வந்து பார்க்க சொல்லு. உடனே வரணும். எஸ் சார். இங்கே பாருங்க, கோர்ட்டு போலீஸ் ரூல்ஸ் எல்லாம் அந்த மக்களுக்காக தான். உங்களுக்கு முன்னாடி வர்ற ஆளுங்க ஒன்று குற்றவாளி இல்லாட்டி சாட்சி. குற்றவாளியாக இருந்தாலும் சாட்சியாளராக இருந்தாலும் அவங்களும் சாதாரணமான மக்கள் தான். அவங்களையும் நம்ம மனிதர்களாக நினைக்கணும். அப்படி எந்த சட்டத்திலையும் கிடையாது. அந்த மனுஷன் என் முன்னாடி வந்து கதறி அழுததை பார்த்தா அவர் பிரச்சனை தான் மக பிரச்சனை மாதிரி தெரியல. நீங்கெல்லாம் பண்ண நாடகம்தான். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, அப்படித்தானே? முதல்ல வந்த நியூஸ்ல எல்லாம் ஒரு பஸ் ஓனரோட பையன் பேர் இருந்துச்சு. அப்புறம் எப்படி அவன் பேர் காணாம போச்சு? அந்த பொண்ணு சொன்னதுதான் சார். ஆனா மார்ச் 4ஆம் தேதி காலையில 10 மணிலிருந்து நைட் 7 மணி வரை இவங்க சொல்ற அந்த பஸ் ஓனர் பையன் டாமி சேலம் ஆர்டிஓ ஆபீஸ்ல நடந்த பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன்ல பங்கு பெற்றதா ப்ரூஃப் இருக்கு சார். அந்த இடத்துல எம்எல்ஏவும் இருந்தாங்க சார். ஒரே ஆளு 2 நேரத்துல 2 இடத்துல எப்படி சார் இருக்க முடியும்? இந்த கன்ஃபியூஷன் தான் சார் நாங்க இருக்கோம். மகாத்மா காந்தி சுட்டு கொண்ட அந்த டயத்தில் இந்த ஊரில் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருந்துச்சா? எப்படி இருக்கும்? இருந்திருந்தா காட்ஸே இது மாதிரி பஸ் ஓனர் மீட்டிங்கில் கலந்து அவரும் ரொம்ப நல்லவராக மாறி இருப்பார்ல. என்ன தாமஸ்? தாமஸ், உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாள் சர்வீஸ் இருக்குது? 5 வருஷம். இனிமே இந்த நாடகம்லாம் இங்கே வேணாம். அடுத்த ட்ரிப்பு நான் சென்னைக்கு வரும்போது இந்த கேஸோட முழு டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார். என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, கட்சிக்குள்ள நீ உள்ள என்ன பேசுனேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அந்த பையன் டோமி என்னோட சொந்தக்கார பையன் தான். நாங்கெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவன் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனது. ஆனா அவனை தொடர்றதுக்கு நீ மட்டும் இல்லை, தேவேந்திரனோட அப்பா முத்துப்பட்டார் வந்தாலும் நடக்காது. புரியுதா? கர்த்தர் பாவம் பண்ணவங்களுக்கும் பாவம் மன்னிப்பு கேட்கறவங்களுக்கும் சொர்க்க வாசலை திறந்து வச்சிருக்காரு. பாவ மன்னிப்பு கொடுத்து
ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கிறாரு இயேசு. பாவம் பண்ண பொண்ண மக்கள் கல்லெடுத்து வீசும் போதும் 30 காசுகளுக்காக கடவுளை காட்டி கொடுத்த யூதாசுகளுக்கு கடவுள் எல்லாரையும் மன்னித்து விட்டார்கள். உங்க பொண்ணுக்கு நடந்தது இந்த சபைக்கே நடந்த மாதிரி. குற்றம் பண்ணவங்கள கோர்ட்டு தண்டிச்சிருக்கலாம். ஆனா பிரச்சனை அதனால முடியாதே. நம்ம குழந்தைக்கு புது வாழ்க்கை தான் வேணும். அவளே தெரியாம இந்த பண்ண தப்புக்கு மன்னிப்பும் கொடுத்து சாப்பாடும் ஒரு வாழ்க்கையும் கொடுக்கறதுக்காக ஒரு ஆளை கடவுள் அவளுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது சாமுவேல் கிட்டயும் நண்பர் சேகர் கிட்டயும் சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த நேரம் கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஸ்தோத்திரம் கர்த்தரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கடவுளே, ஸ்தோத்திரம். தம்பி, அந்த யாக்கோபை கூப்பிடுங்க. நேத்து வரைக்கும் ஒரு பாவி, கடவுளையே நம்பாத ஒரு கெட்டவனா வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு மணியப்பன்ங்கிற பேரையும் அவனோட பழைய வாழ்க்கையும் விட்டுட்டு யாக்கோபுங்கிற பேர்ல நம்ம திருச்சபையின் விசுவாசியா ஆகிறதுக்கு தயாரா வந்திருக்காங்க. கடவுள் பண்ண இந்த பெரிய மாற்றத்துக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தரே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் கர்த்தரே ஸ்தோத்திரம். சாமுவேல், மணியப்பா நம்ம திருச்சபையில சேர்றது நமக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தானே? பாஸ்டர் மன்னிக்கணும். மத்த மதத்துல உள்ளவங்களோட ரத்தம் தான் நம்மளோட கடவுளுக்கு பிடிச்ச விஷயம்னு ஒவ்வொரு ஆளுங்களும் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிற காலத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்பிக்கையும் பிரார்த்தனையும் எல்லாம் நல்லதுதான். உலகத்துல இருக்கிற எல்லாருமே என்னோட மதத்தை தான் நம்பணும், என் மதத்துல இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஆனா அரசியல்வாதி காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுற மாதிரி எக்காரணத்திலையும் கூடக்கூடாது. மதமும் பிரார்த்தனையும். உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கூட இவனை மாதிரி ஒருத்தனை பார்த்ததுல வேற மதத்துல உள்ள எனக்கே கஷ்டமா இருக்கு பாஸ்டர்.